ஹாய், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் சப்ஜெக்டில் உள்ள எலிப்ஸ் அப்படிங்கிற கர்வ் எப்படி நம்ம ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எலிப்ஸ் ட்ரா பண்ணணும்னா அதுக்கு முன்னே நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய டேர்ம் வந்து என்னன்னா எசென்ட்ரிசிட்டி. இட் இஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் மூவிங் பாயிண்ட் ஃப்ரம் தி ஃபோக்கஸ் டிவைட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் மூவிங் பாயிண்ட் ஃப்ரம் டைரக்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை மூவிங் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டைரக்ட்ரிஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு. இந்த எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ லெஸ் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம அதை வந்து எலிப்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இருக்கலாம், 2/3 இருக்கலாம், 3/4 அப்படின்னு இருக்கலாம். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு எலிப்ஸ் கர்வை இண்டிகேட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் இப்போ எப்படி நம்ம ஒரு எலிப்ஸ் ட்ரா பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே வந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா அன் எலிப்ஸ் பை எசென்ட்ரிசிட்டி மெத்தட். Given distance of focus from directrix is 65 mm and eccentricity is 3/4. இங்கே eccentricity வந்து 3/4. அதாவது distance of இந்த கொடுத்து கணக்கு படி பார்த்தீங்கன்னா eccentricity வந்து E is equal to 3/4. அப்போ 3ங்கிறது எங்கன்னா distance of moving point from focus வந்து 3, distance of moving point from directrix வந்து 4. ஸோ அப்போ மேலே 3, கீழே வந்து 4 பார்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இதை எப்படி நம்ம வரையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டிஸ்டன்ஸை பாருங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் டைரக்ட்ரிக்ஸ் வந்து 65 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 65 இந்த எசென்ட்ரிசிட்டி வேல்யூ இருக்குல்ல, ஸோ அப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 3/4 அப்படின்னா 3 + 4 அப்போ 7 பார்ட்ஸ். 65 7 பார்ட்ஸை நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வெர்டிகல் லைன் வரைகிறேன். இந்த வெர்டிகல் லைன் தான் நம்மளோட டைரக்ட்ரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இதோட ஆல்மோஸ்ட் சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன். இந்த லைனில் தான் நம்மளுக்கு ஃபோக்கஸும் வெர்டெக்ஸும் வரப்போகுது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து டோட்டல் 65 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவன் 65 mm இந்த 65 mm வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் நம்மளோட ஃபோக்கஸ். இப்போ இந்த வெர்டெக்ஸை மார்க் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து 7 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும். ஸோ 65/7 பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாயிண்ட்டில் வரும். ஸோ அப்போ பாயிண்ட்டில் வரப்போ நம்ம டேரெக்டாக டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்க போகிறேன், இந்த சிலேருந்து ஒரு ஆங்கிளில் ஃபார் எக்ஸாம்பிள் 30 to 45 டிகிரி அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இன்பிட்வீனில் 30லேருந்து 40க்குள்ளே ஏதோ ஒரு ஆங்கிள் எடுத்துங்க. ஒரு லைன் போடுறேன். 65க்கு நியரராக 7ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி உள்ள நம்பர். இங்கே 7ங்கிறது 3 + 4 தான் 7ன்னு சொல்கிறேன். ஸோ 7ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி நம்பர் 65 பக்கத்தில் எடுத்துக்கிறேன். 70ங்கிறத எடுத்துக்கிறேன். அதை 7ஆல் டிவைட் பண்ணால் 10 mm வரும். ஸோ 7 பார்ட்ஸாக பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு அதோட எண்டு பாயிண்ட் இருக்குல்ல, அதை நேராக ஃபோக்கஸ் கூட ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கடைசி லைன் இருக்குல்ல, இதுக்கு பேரலாக பாக்கி உள்ள முன்னாடி உள்ள லைன்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறேன். இப்போ எனக்கு அந்த 65 mm வந்து 7 ஈக்குவல் பார்ட்ஸாக எனக்கு டிவைட் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு எசென்ட்ரிசிட்டி வந்து 3/4. ஸோ 3/4ல் ஃபஸ்ட்டு உள்ள வேல்யூ இருக்குல்ல 3, அது இங்கே நியர்பையில் வரும். 4ங்கிறது ஃபஸ்ட்டில் வரும். அப்போ 3/4 அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிக்க போகிறேன் பாருங்கள். இங்கே வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு இங்கே 4 பார்ட்ஸு, அடுத்து இங்கே 3 பார்ட்ஸு. ஸோ அந்த மாதிரி நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வெர்டெக்ஸ் கிடச்சிடும். ஸோ வெர்டெக்ஸ் முடிவு பண்ணியாச்சு. நல்லா பார்த்துங்க. C2V வந்து பார்த்தீங்கன்னா 4 பார்ட்ஸ் இருக்கும். 1 2 3 4 பார்ட்ஸ் இருக்கும். V2F வந்து 3 பார்ட்ஸ் இருக்கும். ஸோ கீழே உள்ள வேல்யூ தான் ஃபஸ்ட்டு. தென் அப்புறம் வெர்டெக்ஸ்லேருந்து நேராக ஒரு வெர்டிகல் லைன் போடுறேன். வெர்டெக்ஸில் சென்டர் பாயிண்ட்டை வச்சு ஃபோக்கஸ் எவ்வளோ வேல்யூ அதை ஒரு ஆர்க் அடிக்கிறேன். நவ் இந்த ஆர்க் அடித்த பாயிண்ட் இருக்குல்ல, அதை வந்து ஈன்னு எடுத்துக்கிறேன். இந்த சிஇயை வந்து அப்படியே ஜாயின் பண்ணுறேன். தென் வெர்டெக்ஸ்லேருந்து 10 mmக்கு ஒரு லைன் போடுறேன். 10 mmக்கு வரிசையாக லைன் போடுறேன். அதுக்கு லெட்டரிங் கொடுத்துறேன். 1 1 டேஷ் 2 2 டேஷ் அது மாதிரி வரிசையாக நம்பரிங் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இதுக்கப்புறம் ஃபோக்கஸ் தான் உங்களுக்கு சென்டர் பாயிண்ட். ஃபோக்கஸை சென்டர் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு 1 1 டேஷை மெஷர் பண்ணி ஃபோக்கஸ்லேருந்து 1 1 டேஷ் லைன் இருக்குல்ல, அதில் மேலே இங்கேயும் ஆர்க் அடிக்கிறேன். அதே மாதிரி திருப்பி 2 2 டேஷ் இருக்குல்ல, ஸோ அதுக்கும் என்ன பண்ணுறேன், மேலே இங்கேயும் மெஷர் பண்ணி ஃபோக்கஸ்லேருந்து மேலே இங்கேயும் ஆர்க்கு. அதுக்கப்புறம் 3 3 டேஷு அதில் என்ன பண்ணிக்கணும், 3 3 டேஷ் வேல்யூ மெஷர் பண்ணிக்கிட்டு ஃபோக்கஸ் சென்டர் பாயிண்ட்டை வச்சுட்டு மேலே இங்கேயும் ஆர்க்கு. ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா we will get the ellipse. ஸோ அதை அப்படியே கர்வாக ஸ்மூத் கர்வாக நம்ம ஜாயின் பண்ணுறோம்னா we will get the ellipse. இப்படி தான் நம்ம எலிப்ஸ் ட்ரா பண்ணணும். இதில் அடிஷ்னலாக நம்ம வந்து என்ன பண்ணணும், நார்மல் அண்ட் டேஞ்சன் நம்மளுக்கு ட்ரா பண்ணணும். ஸோ அந்த நார்மல் அண்ட் டேஞ்சன் ட்ரா பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ எப்பவும் உள்ளது தான். ஸோ இது டேரக்ட்ரிக்ஸு, இது நம்மளுக்கு நம்ம வரைஞ்சிருக்க லைனு. ஸோ ஃபோக்கஸ் இங்கே இருக்கும், வெர்டெக்ஸ் இங்கே இருக்கும். இது நார்மலாக நம்ம வரைஞ்ச எலிப்ஸோட ஒரு ஆஃப் மட்டும் இங்கே நான் காமிச்சிருக்கேன். இப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அந்த பாயிண்ட் நான் இங்கே க்யூன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நார்மல் அண்ட் டேஞ்சன் வரதுக்கு என்ன பண்ணால் அந்த க்யூ பாயிண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் கூட ஜாயின் பண்ணிடணும். ஸோ அந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து 90 டிகிரியில் ஒரு லைன் போடணும். அந்த லைன் வந்து எதில் வெட்டணும் அப்படின்னா அந்த டேரக்ட்ரிக்ஸில் வெட்டணும். வெட்டினதுக்கப்புறம் அந்த டேரக்ட் இன்டர்செப்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் அப்படியே அந்த க்யூ வழியாக கொண்டு போனோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட டேஞ்சன்ட். அதுக்கு பர்பண்டிகுலராக 90 டிகிரியில் வரைஞ்சோம்னா அதுதான் நம்மளுக்கு நார்மல். ஸோ இதுதான் எலிப்ஸ் எப்படி வரைகிறதுங்கிறதுக்காக உள்ளது. ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.